காஷ்மீர் திருமாவளவன் இதுக்காகலாம் பாகிஸ்தான் வேற எதனால பண்ணலாம்னு வேணா திருமாவளவன் கிட்ட கேளுங்களேன். ஆனா திருமாவளவன்னா இந்த மாதிரி தீவிரவாதம் உள்ள புகுந்து நம்முடைய மக்களை கொண்டு வைக்கிறார்கள். மனைவியின் கண் முன்னாகவே கணவன்மார்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு ஒரு சகோதரி கதறுகிறார், என்னையும் சுட்டுக் கொண்டு விட்டு போ என்று. நான் உயிரோடு இருவதற்காக மோடியிடம் சென்று செல்ல வேண்டும் என்கிறது. இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம்? ஒரு விளம்பரத்துக்காக பண்ண பேசுகிறார். எது விளம்பரத்துக்காக பண்ண திருமாவளவன் பேசுறது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறார். திருமாவளவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் தேவையை தழுது போகும். போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்றுதான் நான்